யோகா மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். 2025 பிப்ரவரி 8ஆம் தேதி அந்த சென்னையில் நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு, அதில் நாங்கள் என்ன பேச போகிறோம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு அறிவிக்கப்பேன். ஏன்னா நேற்று தான் நைட்டு அறிவிப்பு வந்துச்சு. நேற்று நைட்டே நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். இது பரம்பொருள் கொடுக்க சொன்ன அறிவிப்பு. நாங்கள் அறிவிக்கிறோம். இறையாட்சி அமைவதற்கான அறிவிப்பு. பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் பேச போகிறது இறையாட்சி அமைய போகுது. அதை அதற்கான அறிவிப்பு தான் நான் இப்போ ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் காலையில் ஒரு 5:30 மணிக்கு வீடியோ போடுறேன். நான் சனிக்கிழமை. எல்லோரும் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. தமிழ் எனும் பரம்பொருளின் வயது 12,18,000. இறைவன் தமிழன் மனிதன். புதிய கிருத சத்திய தமிழ் அணுயுகம் துவக்கம் அறிவிப்பு. நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு 2056 குரோதி வருடம் தை மாதம் 26ஆம் நாள் 8/2/2025 நண்பகல் 12:01 மணியளவில் பரம்பொருள் என்னும் தமிழ் அணுவால் கட்டமைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமும், பிரபஞ்சத்தின் அங்கமாக இயங்குகின்ற நமது ஞாயிறு குடும்பமும், ஞாயிறு குடும்பத்தில் அங்கமாக இயங்குகின்ற நமது பூமியும், பூமியில் வாழ்கின்ற 819 கோடி மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த நிலையாக இயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய 16ஆம் தலைமுறையில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இந்த பிரபஞ்சம் முதல் உயிரினங்கள் வரை அனைத்தையும் கட்டமைத்தது தமிழ் எனும் பரம்பொருள்தான் என்பது ஆதாரத்துடன் மெய்ப்பிக்கப்படும். மனித உடற்கூறு கட்டமைப்பு ரகசியம் வெளியிடப்படும். தமிழன் உண்மை பொருள் அறிவிக்கப்படும். தமிழின் உண்மை பொருள் அறிவிக்கப்படும். திராவிடம் என்பதன் உண்மை பொருள் அறிவிக்கப்படும். இந்து என்பதன் உண்மை பொருள் அறிவிக்கப்படும். இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் 819 கோடி மக்களின் மரபணுவும் தமிழனுடையது தான் என்பது மெய்ப்பிக்கப்படும். சரிங்களா? அடுத்து, இந்த யுகம் மாற்றத்தால் இந்த உலகத்தில் வியாபித்திருக்கும் 819 கோடி மக்களின் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து அறிவிக்கப்படும். 819 கோடி மக்களும் தங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அறிவுரைகள் வழங்கப்படும். 819 கோடி மக்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள ஆலோசனைகள் வழங்கப்படும். உடல், மனம், புத்தி, ஆத்மா, ஆன்மா என இந்த 5ம் மனித உடலில் எப்படி செயல்படுகிறது என்கிற தமிழன் கட்டமைப்பு அறிவிக்கப்படும். தமிழனுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் வழங்கப்படும். அறிவிப்பவர் தமிழ் அணு தலைவன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பிப்ரவரி 8 நடக்க போகிற பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் இதெல்லாம் அங்கே பேச போகிறோம். இதை என்னோடய யூடியூப் சேனலில் நேற்று நைட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க 9 மணிக்கு. நான் போய் நைட்டு 10 மணிக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு A4 ஷீட்டில் தான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். ஆனால் இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். இது ஒரு லெட்டர் பேர்லேயும் நாங்கள் எடுத்திருக்கோம். லெட்டர் பேரும் இந்த இருக்குது, எடுத்திருக்கோம். இந்த லெட்டர் பேடை கட்சி தலைவர்கிட்ட கொடுத்துருவோம், தேசிய கட்சி தலைவர்கிட்ட. இந்த A4 ஷீட்டு என்னுடைய காப்பி. ஸோ
அடுத்து நாங்கள் வந்து அங்கே கொடுத்துருவோம். இன்றைக்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா மண்டே நானும் கட்சி தலைவரும் போய் நேரில் போய் சென்னையில் போய் கொடுத்துருவோம். சென்னையில் கொடுத்துருவோம். ஏன்னா முன்னாடியே கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து அந்த ஹால் புக் ஆகணும். ஹால் புக் ஆனால் தான் நாங்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து நான் கொடுத்த அறிவிப்பு உலகம் முழுக்க வாழக்கூடிய 219 கோடி மக்களுக்கு கொடுத்த அறிவிப்பு தான். பரம்பொருள் கடவுள் இருக்கார் இல்லையா, இறைவன். பரம்பொருள் சிவன், கடவுள் இறைவன், சரிங்களா? இறைவன் ஒருவரே. அவர் கொடுக்க சொன்ன அறிவிப்பு தான் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். இறைவன் உணர்த்தினதை தான் நாங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். இது நான் டிசைன் பண்ணது கிடையாது, இது எல்லாமே அங்கேருந்து வந்தது. இது அங்கேருந்து அவங்க கொடுத்து விட்டது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து பார்த்துக்குங்க. அதனால் வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. அதனால் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்க வேண்டாம். இந்த வீடியோ வந்து காலையில் 6 மணிக்கெலாம் வந்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணி விட்டுருவேன். அதனால தான் நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சேன். கிட்டத்தட்ட 3:30க்கெலாம் முடிச்சிட்டேன். ஆனால் வீடியோ போட்டது 5:30 தான். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன், நம்ம பொறுமையாக பேசியிருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து எல்லோரும் தூங்குகிற டைம், ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த பிரபஞ்சம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் அறிவிக்கணும்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேநீரை பூசிட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு மதச்சார்பற்ற இதுதான் அமையப்போகுது. அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா திருப்பி கூட சொல்கிறேன், இறைவன், தமிழன், மனிதன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இறைவன் ஒருவரே. மனிதன்றது உலகம் பூரா வாழக்கூடிய நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். நமக்குள்ள அந்த ரத்தம்லாம் ஒன்று தான், வேறுபாடு தான் வேறு வேறு. வேறுபாடுன்றது உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழன். அப்போ இறைவன், மனிதன், தமிழன். பார்த்திங்கன்னா மனிதன்றது உலகம் முழுக்க எல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் மனிதன் தான் கூப்பிடுவாங்க. இறைவன் நீங்கள் இப்போ துபாய் போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும், லண்டன் போனாலும் இறைவன். தமிழ்நாட்டிலையும் இறைவன், எல்லாம் அவர் பார்த்துக்குவார் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது எல்லாம் மனிதன் செயல் அப்படின்றோம், சில செயல்களை. அப்போ எல்லா மனிதனும் அங்கே ஒரே பேச்சு வழக்கில் இருக்குது, இறைவன் ஒரே பேச்சு வழக்கு இருக்குது. அதே மாதிரி தான் தமிழனும். ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து இந்த நான் அறிவிப்பு கொடுத்துருக்கேன், இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேச போகிற விஷயங்களே தான். இதை மட்டும் அமைதியான சூழ்நிலையில் நான் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டேன். அதனால் அந்த அரசியல் கட்டமைப்பெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். இந்த அரசியல் கட்டமைப்பு வந்து மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்த, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு யுகம் சொல்லியிருக்கோம், சத்தியுகம். இப்போ நம்ம வாழ்றது கடைசி யுகம், கலியுகம்ன்றோம். ஸோ இப்போ இந்த கலியுகத்தில் 1200 வருஷம் வந்து மனுஷன் இப்படிலாம் கஷ்டப்படணும்னு இருந்து. ஸோ இப்போ அந்த 1200 வருஷம் முடிய போகுது பிப்ரவரி 8ஓட. ஸோ இப்போ அடுத்து நம்ம போகிற யுகமே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு உறுதுணையாக நான் இருக்கேன். அதனால் நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று நான் இதை நம்புகிறேன். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லாருமே வந்து, இப்போ மன்னராட்சி காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க, சித்தர்கள் ஆட்சி காலம் இருந்தது, முருகன் வாழ்ந்த காலம் இருந்தது. ஸோ இப்போ மகான்கள் வாழ்ந்த காலங்கள், சித்தர்கள் வாழ்ந்த காலம், அப்புறம் மன்னராட்சி காலம். மன்னராட்சி காலத்தில் மனிதர்கள் நல்லபடியாக தான் வாழ்ந்தார்கள். ஆனால் மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், ஏதாவது ஒரு அவர்களுக்குள்ளேயே ஒரு அறியாமையின் காரணமாக மன்னராட்சி காலத்தில் கூட ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுப்பது, இந்த மாதிரி செயல்கள் வந்து தொடர்ந்து இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டமைத்தது வந்து தமிழ் எனும் பரம்பொருள் தான் அப்படின்றத நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இது ஆதாரத்தோடு நம்ம வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி பத்திரிக்கையாளர் சந்திப்பு ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த விஷயம் வந்து சென்னைக்கு அங்கே பத்திரிக்கையாளருக்கு போன முன்னே உங்களுக்கு அங்கே செய்தியில் வந்துடும். வந்து
நியூஸில் வந்துடும். நீங்கள் பிப்ரவரி 8 எல்லாரும் பாருங்கள். பார்த்துட்டு மக்கள் வந்து அதுக்கு அடுத்து தயாராக வேண்டும். ஏன்னால் ஒரு இறையாட்சி என்பது தேவை. இந்த அரசியல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அரசியல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இறையாட்சி தான் மனிதர்களுக்கு இப்போதைக்கு தேவையான ஆட்சி. மனிதர்கள் வந்து ஒரு சமாதானம் இல்லாமல், அமைதி இல்லாமல், அன்பு இல்லாமல், உலகம் முழுவதும் சண்டைகள், உலகம் முழுவதும் பிரச்சனைகள், உலகம் முழுவதும் போர்கள், உலகம் முழுவதும் மனிதர்களுக்கிடையே ஒரு சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. கல்வி வியாபாரமாகிவிட்டது, மருத்துவத்துறை வியாபாரமாகிவிட்டது, கோயில் ஸ்தலங்கள், கோயிலில் போய் நிம்மதியாக தியானம் பண்ணிட்டு வரலான்னு போனால் கூட அங்கே பைக்கில் போனால் டோக்கன் போடுறாங்க. அதுவும் வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா எல்லாம் இன்றைக்கி மக்கள் வந்து எல்லாம் பிஸ்னஸ்ன்னு பணத்தை நோக்கி தான் போகிறாங்க. கோயில், கல்விக்கூடம், ஹாஸ்பிட்டலு, மருத்துவமனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு இலவசத்துக்கு கொண்டு வரணும். இதில் வந்து பணம் வந்து வசூல் செய்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. இந்த சிஸ்டங்கள்லாம் மாற்றணும். நான் ஆல்ரெடி 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பாகவே வெளியில் அறிவிப்பு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த பிப்ரவரி 8 நடக்கக்கூடிய, அது பிப்ரவரி 8ன்றது உங்களுக்கு வந்து தை மாதம் 26ஆம் நாள் தான், சரிங்களா? அதனால் வந்து சனிக்கிழமை தான் வருது. போன வீடியோவில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஆதாரம் கூட கொடுத்துருந்தேன். அதாவது அறம்பாடி சித்தர் பாடலுடைய அந்த 23வது பாடல் எடுத்து படித்து பாருங்கள். அதுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் உங்களுக்கு அந்த பாடலுடைய விளக்கம் வேணால் கொடுக்குறேன். யாராவது கமெண்டில் கேட்டிங்கன்னா விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா அந்த பாடலுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதில் விளக்கம் கொடுத்துட்றேன். ஒரு பெரிய வீடியோ ஒன்று போடுறேன், அதில் விளக்கம் கொடுத்துறேன். இந்த வீடியோ வந்து நம்ம சின்னதாக முடிச்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட பணிஞ்சு போகிறதும், ஆட்சியை பிடிச்சதுக்கு பின்னாடி மக்களையே வந்து கைது செய்கிறதும், ஓட்டு போட்ட வாக்காளர்களை கைது செய்வதும், ஓட்டு போட்ட வாக்காளர்களை அவமதிப்பதும், தேர்தல் வந்தால் மட்டும் மக்களை பார்த்து வணங்குவதும், தேர்தல் முடிந்த பின்பு மக்களை ரவுடிகளை வைத்து மிரட்டுவதும், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியில் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த கட்டமைப்பை நம்ம கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும். இறையாட்சிக்குள்ளே நம்ம எல்லாம் பயணிக்க போகிறோம். அதனால் மக்கள்லாம் தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. எல்லாம் பரம்பொருள் இருக்கார், இறைவன் இருக்கார், இறைவன் ஒருவரே. எல்லா மனிதர்களும் ஒன்றா இணைஞ்சு தான் இந்த இறையாட்சிக்குள்ளே போகிறோம். இந்த ஆட்சி வந்து உங்களுக்கு வந்து இறையாட்சி என்பது இந்த பூமியில் வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம். இந்த மன்னராட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் தான் ஆட்சி நடத்துனாங்க. ஏன்னா மன்னர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியும், பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், சோழர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த சோழர்கள் எடுத்துக்குவோம். ராஜராஜ சோழனுக்கு குரு யாரும் தெரியுமா? கரூரார் சித்தர். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ அப்போ அவங்க வந்து கரூரார் சித்தர் வந்து சிவனோட தீவிர பக்தர். சிவன் என்பவர் பரம்பொருள், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் தான். அதை நீங்கள் சிவன் பேர் கொடுத்துக்கிறோம், அவ்வளோதான். வந்து அவர் வந்து ஒரு ஒளியின் வடிவமானவர் சிவன். அப்போ எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் தான் அவர். நான் கொடுத்துருக்க இந்த அறிவிப்பு என்பது உண்மையானது. இது வந்து ஒரு 12 பேர் கொண்ட குழு தான் நாங்கள் வந்து போய் அந்த மீட்டிங்கில் பேச போகிறோம். ஸோ இப்போ இந்த 12 பேரையும் ஒருங்கிணைச்சிருக்காரு இறைவன் அப்படின்னா, நான் எங்கே இருக்கேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை தேடி எப்படி வந்தாங்க? ஏன்னா நான் 3 வருஷமாக யூடியூப்பில் ஒரு நேர்மையான ஆட்சி அமைக்கணும், தர்மத்தின் ஆட்சி அமைக்கணும், ஒரு அறத்தின் ஆட்சி அமைக்கணும், சித்தர்கள் ஆட்சி அமைக்கணும், அது இறைவனுடைய ஆட்சியாக இருக்கணும். இறைவனுடைய ஆட்சின்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சி. அதனால் அந்த இறைவனுடைய ஆட்சி, இறையாட்சி
அமையும். உங்களுக்கு கோரக்டர் ப்ரிடிக்ஷன் இருக்குது, அறம்பாடி சித்தர் பாடல் இருக்குது, நாஸ்டாடமஸ் ப்ரிடிக்ஷன் இருக்குது. இன்னும் வந்து இதில் வந்து பலருக்கு பல இது இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டோம். இந்த போன வீடியோவில் கூட பேசியிருப்பேன். நாங்கள் 2025 பிறந்ததுலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் செயல்படக்கூடியது எங்களை இயக்குறதே சிவன் தான், முருகர் தான். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்த வீடியோ போட்டுறேன். எல்லாம் ஒன்று தான். முருகர் தான் வந்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காரு. முருகனும் சிவனும் ஒன்று தான். அது உங்களுக்கு விளக்கம் கொடுத்து நான் வீடியோ போடுறேன். ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும். அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். திருவண்ணாமலையில் போய் நம்ம சாமி கும்பிடும்போது அரோகரான்னு கத்துறாங்க. பழனியில் என்ன சொல்கிறாங்க? அரோகரான்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் போனாலும் அரோகரான்னு சொல்கிறாங்க. அப்போ திருவண்ணாமலையில் சிவன் இருக்காரு, நான் அங்கே அரோகரான்னு சொல்கிறோம். அப்போ என்ன யோசிங்க. திருவண்ணாமலையில் இருக்கிறது வந்து சிவன் சிவன்னு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே முருகர் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. திருப்பதியில் இருக்கிறவருமே முருகன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம என்ன ஏதுன்னு அது நம்ம இந்த ஸ்தல ஆராய்ச்சியெல்லாம் இறையாட்சி அமைஞ்ச பின்னாடி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். மக்களோட கட்டுப்பாட்டுக்கு. கோயில்கள் எல்லாம் அந்த மன்னர்கள் கட்டியிருந்தால அது மக்களுக்கும் அந்த மக்களுக்கு தான் அதெல்லாம் வந்து ஒப்படைக்கப்படும். ஏன்னா இப்போல்லாம் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கோயில்கள் வந்து இதாக மாறிக்கிட்டு இருக்குது. பிஸ்னஸ் சென்டர் போல மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் மறுசீரமைப்பு கொண்டு வருவாங்க இறையாட்சி வந்த பின்னாடி. இதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. சரி, அதனால் இறையாட்சி அமைய போகிற துவக்கம் வந்து February 8, 2025 February 8 பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம அதை பற்றி முழு விரிவாக பார்ப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம். மக்களை நன்றி, வணக்கம். இதற்கு கம்யூனிட்டி வீடியோ நான் இன்னைக்கு நைட்டு இதை பற்றி உங்களுக்கு நான் அவங்க மேலும் என்ன தகவல் கொடுக்குறாங்கன்றதை உங்களுக்கு நைட்டு நான் பேசி தெளிவாக ஒரு காணொலி போட்டுடுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். மக்களை நன்றி, வணக்கம்.